அனைவருக்கும் வணக்கம். டிஎன்டிஇடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம சைக்காலஜி கொஸ்டின்ஸும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். நல்ல தரமான முக்கியமான கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். 20 கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி லெவலில் தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 20 கொஸ்டின் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் படித்த கொஸ்டின்லாம் நல்லா தரவாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூஜிஓ, என்சிஇஆர்டி, என்ஐஇபிஏ, என்சிடிஇ, சிபிஎஸ்இ, சிஐஇடி, சிஏபிஇ மற்றும் ஆர்ஐஓஇ என்பன இந்தியாவில் உள்ள சுயாட்சி கல்வி அமைப்புகள். இந்தியாவில் உள்ள கல்வி நிறுவனங்கள், மாநிலத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மேற்சொன்ன எதுவும் இல்லை. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சிபிஎஸ்இ, யூஜிஓ, என்சிஆர்டி, என்சிடிஇ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள கல்வி நிறுவனங்கள். இந்தியாவில் உள்ள கல்வி நிறுவனங்கள். நீங்கள் கொஸ்டின் சொன்ன உடனேயே நீங்கள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சவங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெஸ்ட்டு மாதிரி நீங்கள் வச்சுட்டு நம்ம ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு மார்க் கொடுத்துட்டே வரலாம். தப்பானதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின், என்சிஇஆர்டி நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம் எது? இந்த என்சிஇஆர்டியோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள், தெரியாதவங்க கெஸ் பண்ணுங்கள். என்சிஇஆர்டினா ஒரு கெஸ் பண்ணுங்கள், எங்கே இருக்கும் யோசிங்க. ஆன்சர் செக் பண்ணலாம். ஆன்சர் எக்ஸாக்ட்லி புதுடில்லி. கரெக்டானவங்க டிக் பண்ணி மார்க் போட்டுக்கோங்க. புதுடில்லி. தேர்ட் ஒன் நோட் பண்ணுங்கள். மாநில கல்வி ஆய்வு செய்யும் அமைப்பு எது? மாநில கல்வி. மாநில கல்வினாவே அந்த லெட்டரை வச்சு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம், யோசிங்க. மாநில கல்வி கெஸ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின்லாம் கெஸ் பண்ணிடலாம். எஸ்சிஆர்டி இதை வச்சு கெஸ் பண்ணிடலாம். ஸ்டேட்டு, அப்போ எஸ்சிஆர்டி அப்படி க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபோர்த் ஒன், ஏற்கனவே செக் பண்ணவங்க மார்க் போட்டே வாங்க. இப்போ தேர்ட் வரைக்கும் முடிச்சுட்டீங்க. அடுத்து ஃபோர்த் ஒன், பள்ளி இணைப்பு மையத்திற்கு மாற்றாக செயல்படும் நிறுவனம் எது? பள்ளி இணைப்பு மையத்திற்கு மாற்றாக செயல்படும் நிறுவனம் எது? எஸ்சிஆர்டி, என்சிஇஆர்டி, டிஐஇடி, டிஐஇஆர்டி. செக் பண்ணலாங்களா? சி, டிஐஇடி. கீழ்கண்டவற்றுள் எது 1916ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது? தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கழகமா, ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி இயக்கமா, மாநில கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனமா, மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கழகமா? எது 1916ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது? ஓகேவா? இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கழகம். ஸோ இது இப்படி ரிவர்ஸ்லேயும் படிச்சுக்கோங்க. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1916. ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஆப்ஷனோட பார்த்துட்டே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு. தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு. போன வாட்டி பார்த்தது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1916. இது தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1995. மனக்குறைபாடு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியது? மனக்குறைபாடு அப்படிங்கிற சொல்லை முதல்ல யார் பயன்படுத்தினது? யுனெஸ்கோ. டிஇஆர்டி என்பதன் விரிவாக்கம். ட்ரை பண்ணுங்க. டிஇஆர்டி என்பதன் விரிவாக்கம். ஆன்சர் செக் பண்ணுங்கள்.
DERT என்பதன் விரிவாக்கம் ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி பயிற்சிகளுக்கான நிர்வாக அலுவலகம். ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி பயிற்சிகளுக்கான நிர்வாக அலுவலகம். பல்கலைக்கழக மானியக் குழுவின் தென் மாநில குழு எங்குள்ளது? பல்கலைக்கழக மானியக் குழுவின் தென் மாநில குழு எங்குள்ளது? ட்ரை பண்ணிட்டீங்களா? பெங்களூர். DIET என்பது ஒரு மாவட்ட, அது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு, மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனம். ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்குவது யார்? ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களுக்கு யார் அங்கீகாரம் வழங்குறாங்க? பிஎட் காலேஜஸில் இருக்கிற ஆசிரியர் பயிற்சி பண்ணுறாங்களா, அவங்களுக்குலாம் வந்து யார் அங்கீகாரம் வழங்குறாங்க அப்படின்னா NCERT. கல்வி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் முக்கிய பங்காற்றும் நிறுவனம். கல்வி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் முக்கிய பங்காற்றும் நிறுவனம். யுனெஸ்கோ. செக் பண்ணிட்டே வாங்க தெரிஞ்சவங்க. ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சி வழங்குவது எது? ஆசிரியர்களுக்கு பணியிட பயிற்சி வழங்குவது எது? DIET. பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு வழங்கப்படும் மானியத் தொகையினை வழங்கும் அமைப்பு. பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு வழங்கப்படும் மானியத் தொகையினை வழங்கும் அமைப்பு எது? இதில் தேசிய மதிப்பீடு மற்றும் சான்றளிக்கும் நிறுவனம், தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கழகம், பல்கலைக்கழக மானியக் குழு, தேசிய ஆசிரியர் கல்விக் கழகம். இதில் எதுன்னு பார்த்தோம்னா பல்கலைக்கழக மானியக் குழு தான். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு வழங்கப்படும் மானியத் தொகையினை வழங்கும் அமைப்பு. இப்போ இதை வச்சு க்ளூ வச்சு கண்டுபிடிச்சலாம். பல்கலைக்கழக மானியக் குழு. வளரும் நாடுகளின் கல்வி வளர்ச்சிக்கு உதவுவதற்காக உருவான அமைப்பு. வளரும் நாடுகளின் கல்வி முயற்சிக்கு உதவுவதற்காகவே உருவான அமைப்பு. வளரும் நாடுகளில் கல்வி முயற்சிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே எந்த அமைப்பு உருவாச்சு அப்படின்னா யூனிசெஃப். இங்கெல்லாம் தான் குழப்பம், இதுவா அந்த மாதிரிலாம், அதை அந்த மாதிரி இடத்துல நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிசெஃப். கல்வியில் புதிய உத்திகளை கண்டுபிடிப்பதை ஊக்குவித்து பரிசு அளிக்கும் நிறுவனம். எஸ், உங்கள் கெஸ் கரெக்டு. NCERT. வெரி குட். இந்தியாவில் பள்ளிக்கல்வியின் உயர்ந்த சபை. இந்தியாவில் பள்ளிக்கல்வியின் உயர்ந்த சபை எது? ஆன்சர் NCERT. ஆப்ஷன் பி. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யும் நிறுவனம். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நோட் பண்ணிக்கணும். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யும் நிறுவனம். இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சி DIETன்னு படித்தோம், சரிங்களா? இப்போ நம்ம படிக்க போகிறது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் வந்தால் DIERT. இது ஆசிரியர்களுக்கு, இது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு DIERT. இப்படி டிஃப்ரென்ஸ் வச்சு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. DPEP முக்கிய குறிக்கோள் எதனை மேம்படுத்துவது? தொடக்க கல்வியை மேம்படுத்துவது. பல்கலைக்கழக மானியக் குழு எனப்படும் UGC. பல்கலைக்கழக மானியக் குழு எனப்படும் UGC எங்கு உள்ளது? புதுடெல்லி.
எங்கே உள்ளது? புதுடெல்லி. இதோட நீங்கள் 20 கொஸ்டின்ஸ்க்கு இப்போ ஆன்சர் செக் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஆன்சரை நீங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். தப்பான கொஸ்டினை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி அதை மட்டும் தனியாக ரீகால் பண்ணிக்கோங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் சும்மா நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது எந்தெந்த பிளேஸில் இருக்குது, எந்தெந்த அமைப்பு வந்து எதுக்கு வித்திட்டது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.